வந்துக்கிட்டே இருக்கும். மரக்கால்லாம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் நின்றுச்சு. டக்குன்னு யாரோ வாங்கிட்டாங்களா என்னான்னு தெரியல. மாடு இல்லை, அவனுக்குள்ளே இல்லை. ஏற்றிட்டு போயிட்டாங்களா என்னான்னு தெரியல. மாடு நல்லா இருந்துச்சு. மாடு அளவான மாடு தான். அளவு உயரம் எல்லாமே தான் இருந்துச்சு. மாடு மாடுமே ஒரு சில மாடு வருது. அது எல்லாம் பார்த்தா இந்த இப்போ நிறையா பேர் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு வளர்க்குறாங்க. அதில் கொண்டு போய் இந்த மாதிரி கலர் மாடுகளாக போட்டு விட்டா கலர் கண்டா பிறக்குங்க. அது மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஆனால் பெருவெட்டு வேணும். மாடு பெருவெட்டு நல்லா உயரம் தரம் நல்லா இருந்துச்சுன்னா மாடு நல்லாயிருக்கும், செய்யலாம். ஆனால் என்ன மரக்கன்றுன்னு ரேட்டு கூட சொல்கிறாங்க. அது ஒரு இம்சையாக இருக்குது. எல்லாத்தையும் காட்டிலும் அதிகமாக தேனி பக்கம்லாம் அந்த மரம் லேசாக கிடந்தாலே போதும் அதிகமான விலை சொல்கிறாங்கன்றாங்க. கண்டே வாங்க முடியலை. அப்படின்னும்போது நம்ம எங்கிட்ட இந்த இப்படி கண்டுகள்லாம் இதாகிறது. தேனி மாவட்டத்தை விடுங்க, இங்கேயே மதுரை மாவட்டத்துலேயே அந்த மாதிரி தான் இருக்குது. கண்டுகள்லாம் மரக்கண்டா இருந்தாலே விலை கூட தான் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது, மாடு கண்டு எதுவும் வாங்க முடியலை, விற்க முடியலை. அதெல்லாம் பாருங்கள், நல்லா இருக்கு பாருங்கள். இந்த அங்கிட்டு ஒன்று கிடக்கு, சூப்பராக இருக்குது மாடு. நல்லா கட்டகை மாடு தான், அருமையாக இருந்துச்சு மாடு. இதில் வந்ததில் பூராமே உங்களுக்கு எந்தெந்த மாடு பிடிச்சிருக்குன்னு உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள். மாடு வந்த மாடு நல்ல மாடாக இருக்குது, அழகாக இருக்குன்றா நீங்களே உங்களை ஏதாவது சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நிறையா இருப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து எல்லோருமே பார்ப்பாங்க. இப்போ வர வர வீடியோலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, வீடியோ பார்க்குறது. அப்படின்னும்போது நம்மளுமே இங்கேருந்து போய் எடுத்து போட்டுக்கிட்டு தான் வர்றோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்மளே எடுத்து போடுறோம். வீடியோவில் நல்ல மாடுகளை பூராமே காட்டுறோம். அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் காட்டணும்னு நம்ம பார்க்குறோம். வாரத்தில் வந்த மாடுகளை பூராமே பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து நம்ம திங்க செவ்வாயில் ஒரு வீடியோ, புதன்கிழமை ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே பாருங்கள், பார்த்துட்டு போட்டு விடுங்க. ஏன்னா மாடு அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. வீடியோ பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறையா இருந்துச்சு. அதனால தான் நம்ம வீடியோ அதிகமாக போடுற மாதிரி இருக்குது. பாருங்கள், இது நல்லா இருந்துச்சு மாடு. அப்புறம் அளவான மாடு தான், ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது மாடு. அந்த மாடு இந்த வாரத்தில் 2 வாரமே பார்த்தீங்கன்னா மாடு போன வாரத்தை காட்டில் இந்த வாரத்தில் கொஞ்சம் மாடுக்கு கூட. ஆனால் கண்டுகளை பார்த்தீங்கன்னா கண்டு எக்கச்சக்கமான கண்டு வந்துருந்துச்சு. பூராமே எடுத்திருக்கேன். அதையுமே காட்டுவோம், நம்ம வீடியோலேயே வரேன். ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். நாட்டு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மாடு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன காளை மட்டும் எடுக்கிறீங்க, பசுவை மாடு வீடியோ போட